அப்பாவோட இட்லி கடைய நம்மளே நடத்தலாம்னு முடிவு பண்ணி இட்லிலாம் செஞ்சு விற்கிறான். ஆனா அதை சாப்பிட்ட எல்லாருமே உங்க அப்பாவோட கைப்பக்குவம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால இவனுக்கு கூட்டம் கம்மியாகி யாருமே வராம போயிடுறாங்க. அதனால இவன் நைட்டு அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கனவுல அவங்க அப்பாவே வந்து ஒரு வேலையை நம்ம மனசார செஞ்சா எல்லாமே நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த நாள்ல இருந்து அவங்க அப்பாவே கூட வர மாதிரி காமிக்கிறாங்க. மாவரைச்சி இவங்க அப்பா ஃப்ரெண்டு ரெகுலரா இவங்க கடைக்கு சாப்பிட வருவாரு. அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டவே கண் கலங்கி போறாரு. இப்பதான் இவங்களுக்கு அவங்க அப்பாவோட கைப்பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புரியுது. அப்பன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அண்ணன் இங்க வந்து இவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிடுறான். சோ இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து ஹீரோவை அடிச்சிடறான். அப்ப இவங்க அப்பாவோட பேர் வச்ச பேனர் அடிச்சு உடைச்சிடறான். அதை பார்த்ததுமே ஹீரோ அவனை அடிச்சு போட்டுறான். பட் ஹீரோட அப்பா சின்ன வயசுல இருந்தே எந்த பிரச்சனை வந்தாலுமே அமைதியா இருந்து அகிம்சை வழியில தான் போகணும், எந்த சண்டையுமே போடாம இந்த ஊர்ல நடக்க இருந்த பெரிய பிரச்சனையை அமைதியான வழியில சால்வ் பண்ணுவாரு. நம்ம இப்ப தப்பான வழியில போயிட்டு போன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே இவ்வளவு பிரச்சனை நடந்துமே ஊர் மக்கள் யாருமே எனக்கு சப்போர்ட்டா வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். கூட வந்தவர் உங்க அப்பாவோட கடையை மட்டும் நீ ஒழுங்கா நடத்து, ஆட்டோமேட்டிக்கா ஊர் மக்கள் எல்லாருமே உன் பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னது மாதிரி அவங்க அப்பா செஞ்ச மாதிரி இட்லி இவனே செய்ய ஆரம்பிக்கிறா. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடி வாங்கினா இந்த பொண்ணோட அண்ணன் திரும்ப இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான். பட் இந்த தடவை திருப்பி அடிக்காம நல்லா அடி வாங்கிட்டு இதோட போதுமா, இந்த பிரச்சனை ஏதோ முடிச்சுக்கலாமான்னு கேட்கறான். ஆனா அவன் யூகோல நீ என்ன பாவம் பார்த்தால விடத்தாவலன்னு சொல்லிட்டு இவன் அவனோட இடத்தையே கூட்டிட்டு போய் ஷூட் பண்ணிடுறான். சோ இதனால இவன் சீரியஸா ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஆனா இது தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஹீரோ ஷூட் பண்ணதை அவங்க இல்லன்னு சொல்லிட்டு போய் சொல்லி காப்பாத்தி விட்டுறான். அதனால ஊர் மக்களுமே கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா இவன் திரும்பவும் கோவப்பட்டு ஹீரோ உயிரோ நினைக்கிறான். அவங்க அப்பாவோட கடையை எரிச்சு விட்டுறான். அப்ப கூட ஹீரோ கோவப்படாம அந்த கடையை திரும்பவும் ரீவொர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போறா. அப்பதான் இவங்க அப்பாவுக்கும் தெரிய வந்து முதல் தடவை அவங்க பையனை அடிக்கிறாரு. சோ இப்போ ஊருக்கு கிளம்ப முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த பொண்ணோட அண்ணன் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க கடை முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறா. ஹீரோவுமே ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இட்லியை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுமே இவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. பட் என்னோட பையனுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுத்தே அவனை கண்டிப்பா நீ அடிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அடிக்கலாம் வேணா, என் கடையில இருக்க ஆட்டுகளை அரைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாமா ஆட்டை விட்டுறான்.